அடுத்து ஒரு முஸ்லிம் அல்லாத ஒரு சகோதரர் ஜெயேந்திரன்கிறவரு திருவாரூர் மாவட்டம் அடியக்கமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல இருந்து அவர் கேட்கிறாரு. அதாவது, ஐயா வணக்கம், தங்களது முகவரியை எனது முஸ்லிம் நண்பர் ஒருவர் எனக்கு கொடுத்தார். நான் எனது மதப்படி இறைவனுக்கு குடும்பம் உண்டு என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். ஆனால் உங்கள் மார்க்கம் மாறுபடுகிறது. ஆகையால் எனக்கு கடவுளுக்கு குடும்பம் இல்லையா, ஏன் இல்லை என்ற விளக்கத்தை தெளிவாக தரவும் என்று கேட்டிருக்கிறார். கடவுளை பற்றி ஒரு கேள்வி இது. அதாவது பல மதங்கள் அப்படித்தான் நினைக்கிறார்கள். இறைவன் ஒரு ஆளை நம்பிவிட்டு அந்த இறைவனுக்கு இவங்க மனைவி, இவர் இறைவனுக்கு இவர் மகன், இவர் இறைவனுக்கு இவர் தகப்பனாரு, இவர் இறைவனுக்கு தாயாரு, இவர் இறைவனுக்கு மச்சான், இவர் இறைவனுக்கு தம்பி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சொந்த பந்தங்கள் எல்லாம் கடவுளுக்கு இருப்பதாக பல மதங்கள் நம்புகின்றன. ஆனா இஸ்லாம் கடவுளை பத்தி எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, கடவுள் தனித்தவர், அல்லாஹு அஹத். அஹத் என்றால் தனித்தவர். தனித்தவன் என்ன அர்த்தம்? அவனுக்கு தாய் தந்தையும் கிடையாது, சைடுல அண்ணன் தம்பியும் கிடையாது, கீழே புள்ள குட்டியும் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது. இதுதான் தனித்தவன் அர்த்தம். அவர் மட்டும்தான் இருப்பார். இப்படி கடவுளை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஏன் கடவுளுக்கு என் குடும்பம் இருக்கக்கூடாது அப்படின்னு கேட்கிறாரு. முதல்ல ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்கறதை விட ஏன் இருக்கணும்னு கேட்கணும். ஏன் இருக்கணும்? இப்ப மனிதனுக்கு ஒரு குடும்பம் தேவைப்படுது, மனிதனுக்கு புள்ள குட்டிகள் தேவைப்படுது. எதுக்காக வேண்டி தேவைப்படுது? இதை நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப இறைவனுக்கு தேவையா இல்லையாங்கிறது தெளிவாயிரும். நம்ம ஏன் புள்ள குட்டிகள் வேணும்னு விரும்புறோம்? நம்ம உலகத்தை பாக்குறோம், நம்மளையே பாக்குறோம். நம்ம ஒரு 25 வயசுல எப்படி இருந்தோம்? பாட்ட சாட்டமா இருந்தோம், திடகாத்திரமா இருந்தோம், எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம இருந்தோம். அப்படியே நம்மளே 40 வயசுக்கு வரோம் வைங்களேன், நம்முடைய உடம்பு தளர்ந்து போறது நம்மளே உணர்வோம். நம்மளே ஒரு 50 வயசுக்கு வரோம் வைங்களேன், இன்னும் தளர்ச்சி அடையதை நம்ம உணர்வோம். நம்மளே ஒரு 60 வயசுக்கு வரோம் வைங்களேன், இன்னும் கொஞ்சம் தளர்ந்து போறது நமக்கே தெரியும். நம்மளே ஒரு 70 வயசுக்கு வரோம் வைங்களேன், நம்மளுடைய எல்லா சத்துக்களையும் இழந்து அந்த மாதிரி நம்ம ஆயிரும். சம்பாதிக்க முடியாது, வேலை பார்க்க முடியாது, அது மாதிரியான ரொம்ப கஷ்ட கைத்தறி இல்லாம நடக்க முடியாது என்கிற மாதிரி எல்லாம் நம்முடைய நிலைமை மாறிடும். அப்ப இதையெல்லாம் கவனிக்கிற ஒரு மனுஷன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, இது அவன் மற்றவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு, ஆஹா நம்ம தள்ளாத வயசுல ஆயிட்டோம்னு சொன்னா நமக்கு சம்பாதிக்க முடியாத, நம்மளுக்கு வருமானம் வேணுமே, நம்ம வாழ முடியாத, அப்ப நமக்குன்னு ஒரு புள்ள இருந்தால் அந்த புள்ள நம்மளை தாங்குவானே, அந்த புள்ள நம்மளை காப்பாத்துவானே, அவன் சம்பாரிச்சு நம்மளுக்கு உதவியா இருப்பானே அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் என்ன செய்யறான் மனுஷன்? அவனுக்கு ஒரு புள்ள வேணும்னு ஆசைப்படுறான், வாரிசு வேணும்னு மனுஷன் எதுக்கு ஆசைப்படுறான்? இது ஒரு காரணம் தான். என்ன காரணம்? நம்ம இப்படியே இருந்துட போறது இல்ல, நம்ம படுக்கையில மலைஜலம் கழிப்போம், அந்த மாதிரிலாம் நிலை வரும், நமக்கு சாப்பிட கூட முடியாது, யாரா ஊட்டி விட்டாதான் சாப்பிடணுங்கிற அளவுக்கெல்லாம் நம்முடைய நிலைமை மாறும். அந்த மாதிரியான ஒரு நிலையை நம்ம அடைந்தால் நம்மளை கவனிக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு வாரிசு இருந்து அவன் மேல நம்ம அன்பு செலுத்தி, அவனை நம்ம மீது அன்பு செலுத்த வைத்து, திரும்ப திரும்ப அறிவுரை சொல்லி, நம்ம தகப்பனாருக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லி அவனை மனோதத்துவ ரீதியாக வென்றெடுத்து, அந்த மாதிரி நிலையில் நம்ம இறந்துட்டோம்னு சொன்னா, அதாவது முதுமை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா, தள்ளாத வயசு அடைஞ்சிட்டோம்னு சொன்னா, நம்முடைய சோத்துக்கு பிரச்சனை இருக்காது, நம்முடைய மருத்துவத்துக்கு பிரச்சனை இருக்காது, நம்முடைய உதவிகளுக்கு பிரச்சனை இருக்காது, நம்ம புள்ள நம்மளை கவனிச்சுக்கிறோம். இந்த மாதிரி ஆசைப்படுறான், புள்ள வேணும்னு ஆசைப்படுறான். கடைசியில் நம்ம செத்து போயிருவோம். அப்ப இறைவனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குதா? ஆமா, அந்த காலத்துல உலகத்தெல்லாம் படைச்சப்பா சக்தி, இப்போ நானே தளர்ந்து போயிட்டேன் அப்படின்னு கடவுள் ஆயிட்டாரா? ரொம்ப தலைவலி, வைத்த வலி, இடுப்பு வலி எல்லாம் பயங்கரமா இருக்குது, என்ன ஆக போது தெரியல, என்னுடைய தள்ளாத வயசுல நேரா காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி இறைவன் இருந்தார்னு சொன்னா அப்ப நமக்கு என்ன தேவைன்னு சொல்லலாம்? ஆமா, கடவுளுக்கு ஒரு புள்ள வேணும்ல அப்படின்னு சொல்லலாம். இறைவன் எப்படி ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு அப்படித்தான் இப்பவும் இருக்கிறாரு. அவருக்கு முதுமை இல்ல, அவருக்கு மறதி இல்ல, அவருக்கு பலவீனம் இல்ல, அவருக்கு தேவை இல்ல, அவருக்கு பசி இல்ல, அவருக்கு தாகம் இல்ல, அவருக்கு எந்த விதமான ஒண்ணும் வீக்னஸ் அவருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் இனிமேலும் அப்படித்தான் இருப்பாரு. நேற்று எப்படி இருந்தார் அப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறார், இன்றைக்கு எப்படி அந்த கடவுள் இருக்கிறாரோ அப்படித்தான் நாளைக்கு இருப்பார், என்றென்றும் ஒரே மாதிரியா தான் இருப்பார். அவருடைய ஆற்றல் எந்த குறைவும் இருக்காது. அவர் எந்த வேலையை செய்வதா இருந்தாலும் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அந்த சராசரங்களை படைக்கிறதுக்காக வேண்டி 1,00,000 வருஷம் கஷ்டப்பட்டு உழைப்பாருன்னா உழைக்க மாட்டாரு, ஆகும்பாரு ஆயிரும். அவர் என்ன செய்வாரு? ஒரு ஆர்டர் தான் பண்ணுவாரு.
இல்லாத ஒண்ணு ஒரு ஆர்டர் பண்ணாருன்னு சொன்னா அது உடனே 1000. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஒரு கடவுள் இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு ஏன் புள்ள, அவருக்கு ஏன் பொண்டாட்டி, அவருக்கு ஏன் அண்ணன் தம்பி, அவருக்கு ஏன் தாய் தகப்பன்? அப்ப நமக்கு என்ன விளங்குது? கடவுள்ன்றாலே புள்ள இல்லாம இருந்தா தான் அவருக்கு பேர் கடவுள். புள்ள இருந்தா அவருக்கு கடவுள் இல்ல. இன்னும் சொல்ல போனா ரொம்ப கடவுளாகி போயிரும். எப்படி ஆயிரும்? இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், கடவுளுக்கு புள்ள இருக்குன்னு வைங்களேன். கடவுள் புள்ள என்னவா இருப்பாரு? கடவுளா தானே இருப்பாரு. ஆடு போடுற குட்டி ஆடா தானே இருக்கு, மாடு போடுற குட்டி மாடா தானே இருக்கு, மனுஷன் போடுற குட்டி மனுஷனா தானே இருக்கு. அப்ப அல்லாவுக்கு கடவுளுக்கு புள்ள இருந்தா அதுவும் கடவுள் ஆயிரும். அப்ப கடவுளுக்கு புள்ள, அந்த புள்ளைக்கு புள்ள, அந்த புள்ளைக்கு புள்ள, இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா மனுஷனை விட கடவுள் ஜாஸ்தியா இருக்கும். ஏன்? மனுஷன் பிந்தி தானே படைக்கப்படுறான். நம்மளே 700 கோடி இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப பின்னாடி படைக்கப்பட்ட மனுஷனே எத்தனை இருக்கிறோம்? 700 கோடி பேர் இருக்கோம்னு சொன்னா நம்மளுக்கெல்லாம் பல்லாயிரம் கோடி 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 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கடவுள் இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் புள்ள பெற்றாருன்னு வைங்க, அவர் ஒரு 5 பிள்ளைய பெற, அந்த 5 பிள்ளைங்க 50 பிள்ளைய பெற, அந்த 50 பிள்ளை 500 பிள்ளைய பெற, இப்படி இருந்தா கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான கோடி கடவுள்கள் இன்னைக்கு இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு 1000 கடவுள் கிடைக்கும். இப்ப ஒரு மனுஷனுக்கு பங்கு போட்டோம்னு சொன்னா அப்படி இருக்கா கடவுள்? அப்படி இருக்காங்களா? அது உங்களுக்கு மட்டும் பிள்ளைய தந்து அவர் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டாரா? அப்ப கடவுளுக்கு பிள்ளைன்னு இருந்தா என்ன இல்ல, மனுஷனை எல்லாம் தாண்டி தாறுமாறா இருக்கும். அது போக நம்ம பாக்குறோம், இந்த புள்ளேன்னு இருக்குது பாருங்களேன். நிறைய மன்னர்கள்லாம் பார்த்திருக்கிறோம். புள்ளக்காரன் என்ன பண்ணுவான்டா, மகங்காரன் அப்பனை ஜெயில அடிச்சுட்டு ஆட்சியை கைப்பற்றிக்கிடுவான். அப்பன் இருப்பான்னு வைங்களேன். இந்த அப்பன் இருந்தான்னு சொன்னா இந்த அப்பன் ஆட்சியில் உட்கார்ந்துட்டு இருக்கானே, இவனை எப்படி நம்ம காலி பண்றது அப்படின்னு நினைத்து தகப்பனை மகனே போய் கொலை பண்ணி போட்டு அதுல ஜெயில அடைச்சு போட்டு மகங்காரன் ஆட்சியை கைப்பற்றிக்கிறான். அப்ப அந்த மாதிரியான போட்டிகள் மகனை கொண்டு உண்டாகுமா இல்லையா? அந்த மாதிரி கடவுளுக்கு நிறைய புள்ள இருந்துச்சுன்னு வைங்க, ஒரு புள்ள நான் தாண்டா கடவுள், அவர் கடவுள் தானே, கடவுள் புள்ள கடவுளா இருப்பார்ல, கடவுளுக்குள்ள எல்லா சக்தியும் அவருக்கு இருக்கும்ல. அப்ப நீனா நானாண்டு ஒரு கட்டத்தில் அப்பன் மகனும் அடிச்சுக்கிட்டா என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணும். அப்ப கடவுளுடைய ஒரு அண்ணன் தம்பி, கடவுளுக்கு 2 புள்ள இருக்கான்னு வைங்க, ஒரு அண்ணன் கடவுள் அப்புறம் தம்பி கடவுள் 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா யார் ஜெயிப்பா? பல விஷயங்கள், பல குழப்பங்கள் ஏற்பட்டு போயிடும். அதனாலதான் என்ன செய்யணும், கடவுள் நீங்க ஒருத்தர் நம்புனீங்கன்னா அவர் ஒன்லி எஜமானா தான் இருப்பாரு தவிர அவர் வாரிசை பெற்றெடுக்கிறதா இருக்க மாட்டாரு. அது தேவையும் கிடையாது. இருந்தா உலகம் அழிஞ்சு நாசமா போயிரும். நாசமா போகல. நிறைய கடவுள் இருந்திருந்தா, கடவுளுக்கு புள்ள குட்டி இருந்தா ஏதாவது ஒரு கட்டத்தில் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு மத்தியில சண்டை, கடவுளுக்கும் கடவுளுடைய பெரிய கடவுளுக்கும் அப்பன் கடவுளுக்கும் புள்ள கடவுளுக்கும் மத்தியில சண்டை அந்த சண்டையினால உலகத்தை நிர்வகிக்கிறது இயலாம போய் சிஸ்டமேட்டிக்கா செதஞ்சு போய் உலகமே அழிஞ்சு நாசமா போயிருக்கும். இந்த உலகம் சீரா இயங்குது, சிஸ்டமேட்டிக்கா இயங்குது, ஒழுங்கா இயங்குது, கண்ட்ரோலா இயங்குதுன்னு பாக்குறோம். அதுல நம்ம விளங்குறோம், ஒரே ஒருத்தன் இருந்து முட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், அதனாலதான் ஒழுங்கா இயங்குது. இப்படி நம்புறதா நல்லது.